கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் இந்த நாளில் நமக்கு கொடுத்த வேத வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். அதற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதம் 111 10வது வசனத்தை. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு, அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்கும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் வருகிற பலன்கள் என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். பலன்கள், ஆசீர்வாதங்கள் என்று கூட நாம் சொல்லலாம். கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் வருகிற ஆசீர்வாதங்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் வருகிற பலன்கள் என்னென்ன என்பதை நம்ம இந்த நாளில் வேத வசனத்தோடு தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படும் போது தான் நமக்கு ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்படுது. கர்த்தருக்கு பயப்படுவது ஞானம் நமக்கு கிடைக்கும். எப்படி ஞானம் கிடைக்கும்னு சொன்னா, நீங்க நீதிமொழிகள் எடுத்து படிச்சு பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கும். ஒவ்வொரு நாளும் நம்ம நீதிமொழிகள் படிப்பது மாத்திரமல்ல, அதை தியானிக்கணும். அந்த வசனத்தை நம்ம உட்கொண்டு தியானிக்கும் பொழுது நம்ம எப்படி பேச வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி ஆண்டுடைய வார்த்தை நமக்குள்ள இருக்க வேண்டும் என்று நம்மளால புரிந்து கொள்ள முடியும். இந்த உலகத்துல வாழ்வதற்கு தேவனுடைய ஞானம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரியமான தேவ ஜனமே, அநேக வார்த்தைகள் அடங்கி இருக்குது நீதிமொழிகள். இந்த உலகத்துல வாழ்றதுக்குனே ஒரு ஸ்பெஷல் ஞானம் நமக்கு வேணும். கிறிஸ்து பிள்ளைகளுக்காகிய நமக்கு மெய்யாகவே ஒரு தேவனுடைய ஞானம் நமக்கு வேணும். பிரியமான தேவ ஜனமே, இல்லைன்னா நம்ம யாராலும் புரிந்து கொள்ளவே முடியாது. நம்ம மற்றவர்கள் புரிந்து கொள்வது கடினம் என்று சொல்வது போலவே அவர்களை நாம் புரிந்து கொள்வதும் ரொம்ப கடினமா இருக்கும். இவர்கள் நல்லவர்களா, இவர்கள் கெட்டவர்களா, இவர்கள் தேவனுக்கு பயந்து தான் வாழ்கிறார்கள், இல்லை வேஷம் போடுகிறார்கள் என்று நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது. பிரியமான தேவ ஜனமே, நீதிமொழிகள் படிக்கும் பொழுது நம்ம உண்மையாவே கர்த்தருக்குள்ள பலப்படுவோம். அதே போல கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள நிலைத்திருக்கும். நீதிமொழிகளை படிங்க, சங்கீதங்களை படிங்க. ஒவ்வொரு வார்த்தையை நம்ம படிச்சு தியானிக்கும் பொழுது கர்த்தருடைய ஞானம்னா என்னன்னு நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படும் போது நமக்கு ஞானம் கிடைக்கும் என்று சொல்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு அவர் என்னென்ன கொடுக்க போகிறார் என்று தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். பிரியமான தேவ ஜனமே, முதலாவது ஞானம் நமக்கு வேணும் இல்லையா? அந்த ஞானம் இருந்தால் தானே கர்த்தர் எவ்வளோ எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருந்தா கூட நம்ம அதை ஆளுகை செய்ய முடியும். இல்லைன்னா நம்மை அது ஆளுகை செய்து விடும். பிரியமான தேவ ஜனமே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நாம் உலகத்தையும் உலகத்தில் இருக்கிற பொருட்களையும் நாம் ஆளுகை செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் அது நம்மை ஆளுகை செய்து விடும். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன சொன்னார்? நீங்க பல்லுகி பெருகி எல்லாவற்றையும் உங்களுக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளுங்கள் என்று தான் தேவன் சொல்லி நமக்கு வாக்கு பண்ணி கொடுத்திருக்கார். ஆனா நம்ம என்ன பண்றோம்? இன்னைக்கு பணத்துக்கும் பொருளுக்கும் மற்ற மனுஷர்களுக்கும் நம்ம அடிமையா இருந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு அப்படி இராமல் தேவனுடைய ஞானத்தை நம்ம பெற்றிருந்தால் எல்லாவற்றையும் நம்ம ஆளுகை செய்கிறவர்களா இருப்போம். தேவ ஞானம் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்படி என்று வாசிக்கும் பொழுது தேவனுடைய ஞானத்தை நமக்கு கர்த்தர் கொடுக்கிறேன்னு சொன்னா, என்னுடைய ஞானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் சொன்னா எப்படி கொடுப்பான? வேதத்தை நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது, வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது, அதை உட்கொள்ளும் பொழுது தேவ ஞானம் நமக்கு கிடைக்கும். தேவ ஞானம் கிடைக்கும் பொழுது நாம் இந்த உலகத்தை ஆளுகை செய்வதா இருப்போம். நம்ம குடும்பத்தை ஆளுகை சரியான வழியில நடத்துவோம். ஆளுகை செய்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம சரியான வழியில நடத்துவோம். நம்ம கிட்ட சில பேர் வந்து ஆலோசனை கேட்பாங்க, பாத்தீங்களா, இது நான் செய்யட்டுமா செய்ய வேணாமான்னு. அவர்களுக்கும் நம்ம நல்ல ஆலோசனைகளை கொடுப்போம். ஹல்லேலூயா. அவருடைய கற்பனையின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. அந்த நற்புத்தி நம்ம கிட்ட இருந்தா தானே நம்ம வந்து மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். நம்ம கிட்ட கெட்ட புத்தி இருந்துச்சுன்னா நம்ம கெட்டதுதான் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். பிரியமான தேவ ஜனமே, நமக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுறது எப்படி ஆரம்பமோ, ஞானத்தின் ஆரம்பமா இருக்கிறதோ, அதே போல அந்த அவருக்கு நம்ம பயந்து வாழும்பொழுது நமக்கு தேவன் நல்ல புத்திகளை கொடுப்பாராம். அந்த நல்ல புத்திகள் இருக்கும்போது நம்ம இடத்துல தேடி வருவர்களுக்கு நம்ம நல்லதே செய்வோம் என்று இந்த இடத்துல எழுதப்பட்டு இருக்கிறது. என் பிரியமான தேவ ஜனமே, கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுப்பார் என்று பார்த்தோம். அடுத்தது என்ன கொடுக்க போறார் என்று நம்ம பார்ப்போம். வாசிப்போம். சங்கீதம் 111. தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார், தமது உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நினைப்பார். தமக்கு பயந்தவர்களுக்கு அவர் ஆகாரம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நீங்க மெய்யாகவே பயந்து வாழ்ந்து பாருங்க, அவர் உங்களுக்கு ஆகாரத்தை கொடுப்பார். ஆத்தும ஆகாரத்தையும் கொடுப்பார், மாம்சத்துக்கு தேவையான ஆகாரத்தையும் தேவன் உங்களுக்கு நிறைவாய் கொடுப்பார். என் பிரியமான தேவச்சனமே, எவ்வளவுனா பிரச்சனைகள் வரட்டும், போராட்டங்கள், உலகத்துல எவ்வளவோ பிரச்சனைகள் வந்திருக்கு, உலகத்துல போராட்டங்கள் வந்திருக்கு, இன்னும் வரப்போகிறது என்று செய்தியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனா அதை குறித்து நம்ம பயப்பட வேண்டாம். ஏன் பயப்பட வேண்டாம் சொன்னா,
இடத்துல நம்ம கர்த்தருக்கு பயந்தா போதும், நமக்கு தேவையான ஆகாரத்தை அவர் கொடுப்பேன் என்று சொல்லி உடன்படிக்கை நம்ம இடத்துல உடன்படிக்கை பண்ணிக்கிறாராம். நீ எனக்கு பயந்து வாழ்ற பத்தியா, அதனால நான் உனக்கு என்றென்றைக்கும் ஆகாரம் கொடுப்பேன். உலகத்துல என்னென்ன நடந்துட்டு போட்டோம், ஆனா உனக்கு தேவையான ஆத்தும ஆகாரமா இருந்தாலும் சரி, உன் சரீரத்துக்கு தேவையான ஆகாரமா இருந்தாலும் நான் சரியா உனக்கு கொடுப்பேன்னு சொல்லி கர்த்தர் நம்ம இடத்துல உடன்படிக்கை பண்ணுகிறார். ஹalleluya. அவர் அது அந்த நம்ம இடத்துல பண்ணின உடன்படிக்கை என்றென்றைக்கும் அவர் நினைவு கூறுகிற தேவனா இருக்கிறார். அவர் மறந்து போகவே மாட்டாராம். ஏன்னா கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு கூட பதில் கொடுப்பார். அந்த காகத்தை உண்டாக்கினவர் யார்? அவர்தானே. அதுக்கு தேவையான ஆகாரத்தையும் அவரே சவதரித்து கொடுப்பேன்னு சொல்கிறார். பிரியமான தேவச்சனமே, அப்படித்தான் என் பிரியம். அதே போலத்தான் உங்களுக்கும் எனக்கும் தேவன் ஒரு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்து பாருங்க, உங்களுக்கு நான் ஆகாரத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஹalleluya. வேறொரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாய் இருக்கும், கர்த்தருக்கு பயப்படுதலே அதின் பொக்கிஷம். ஹalleluya. இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு ஒரு பொக்கிஷத்தை கொடுக்க போறாருங்களா. பொக்கிஷத்தையே கொடுக்குறேன்னு சொல்கிறார். பொக்கிஷன்னு சொன்னா அந்த ஐஸ்வர்யம், பணம், காசு, நகை அது இல்லைங்க. ரட்சிப்பு. இன்னைக்கு ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டிருக்கான்னு சொன்னா அது ஒரு பெரிய விலை உயர்ந்த பொக்கிஷங்க, எங்கேயுமே கிடைக்காத பொக்கிஷங்க. படிச்சிருந்தா வேலைக்கு போனா ஒரு வேளை வீடு வாசல் காரு பங்களா எல்லாமே வாங்கிடலாம். ஆனா அது பெரிய விஷயம் இல்லையே. நம்முடைய ஆத்மா அழியாததா இருக்கிறதே, அந்த ஆத்மாவை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்தணுமே. அந்த ஆத்மாவுக்கு நமக்கு ரட்சிப்பு வேணும் இல்லையா? அந்த ரட்சிப்பை தான் இந்த இடத்துல பொக்கிஷம் என்று சொல்லுகிறார். ஹalleluya. இந்த அழியாத ஆத்மாவுக்கு கொடுக்க போற பொக்கிஷத்தை தான் இந்த இடத்துல தேவன் தெளிவாய் சொல்லுகிறார். கர்த்தருக்கு பயப்படுதலே அதின் பொக்கிஷம், பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியா இருக்கும். நீ வாழ்ற நாட்கள் எல்லாம் உனக்கு நான் பூரணமான ரட்சிப்பை நான் உனக்கு கொடுப்பேன் என்று தேவன் இந்த இடத்துல வாக்கு பண்ணுகிறார். பிரியமான தேவச்சனமே, அவருக்கு நீங்க பயந்து வாழும் பொழுது பூரணமாய் நீங்க முழுவதுமாய் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. உங்கள் மீது உங்க குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படும் என்று தேவன் இந்த இடத்துல வாக்கு பண்ணுகிறார். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று நீங்க அறிக்கை பண்ணுறீங்க ஒவ்வொரு நாளும். அந்த வார்த்தையின்படி உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு முழுமையான ரட்சிப்பை கொடுப்பார். ஹalleluya. பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவு கூட கொடுப்பார். உங்க பிள்ளைகளா நல்ல அறிவா படிப்பாங்க. அறிவுன்றது இந்த உலகத்துல நமக்கு கொடுக்குறாங்க பாத்தீங்களா, படிப்பு மூலமா கிடைக்குதே, அதுதான் அறிவு. ஆனா ஞானம்ன்றது கர்த்தருடைய வேதத்தை படிச்சா மட்டும்தான் கிடைக்கும், அதுதான் ஞானம். ஆனா அறிவுன்றது நம்ம இந்த ஸ்கூல்ல போய் படிக்கிறது, நம்ம மற்றவங்களை பார்த்து கற்றுக்கொள்கிறது, அதோடைய அறிவு. அதை நமக்கு தேவன் தருவாருங்களாம். பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியா இருக்கும். நீ உன்னுடைய வாழ்நாட்கள் எல்லாம் நான் உறுதியா இருக்கும். அது நீ எங்கேயுமே போகாது. உனக்கு நான் கொடுத்த ரட்சிப்பு உன் இடத்துல இருக்கும் மகளே, என் மகனே, உனக்கு நான் கொடுத்தது என்று சொல்லி தேவன் இந்த இடத்துல அழகாய் சொல்வேன். இது ஒரு பொக்கிஷங்க. நம்ம இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நம்ம மித்தம் பல பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. நம்ம மித்தம் நம்ம குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா அது ஒரு பெரிய பொக்கிஷங்க. எல்லா ஆத்துமாக்களையும் பரலோகத்துல கொண்டு போய் சேர்க்கிறோம் பார்த்தீங்களா, இது ஒரு ரட்சிப்புங்க. விலையேற பெற்ற ரட்சிப்புங்க, ஒரு விலையேற பெற்ற பொக்கிஷம். இங்க வாழும்போது அதோடைய ரட்சிப்புடைய பலன் நமக்கு தெரியவே தெரியாது. இந்த பொக்கிஷத்துடைய பலன் நமக்கு தெரியவே தெரியாது. மரித்து ஒரு நாள் நாம் பரலோக ராஜ்யத்துக்கு போகும்போதுதான் இவங்களுடைய சுவிசேஷத்தை கேட்டுதான், இவங்களுடைய வார்த்தையை கேட்டுதான் அப்படின்னு சொல்லி அநேக பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அப்பதாங்க நமக்கு சந்தோஷமே உண்டாகும். அது ஒரு ரட்சிப்பு. ஆனா இங்க வாழ்கிற நமக்கு தேவன் நம்மையும் ரட்சிப்பார், நம்ம குடும்பத்தையும் ரட்சிப்பேன்னு சொல்லி இந்த இடத்துல நமக்கு ரட்சிப்பை, பரிபூர்ணமான ரட்சிப்பை கொடுப்பேன். அது உங்களுக்கு ஒரு பொக்கிஷமா இருக்குன்னு சொல்லி கர்த்தருக்கு பயப்படுகிற நமக்கு மூணாவது ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். வாசிப்போம் நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 10வது வார்த்தையை. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருகு பண்ணும், துன்மாவுடைய வருஷங்களோ குறுகி போகும். கர்த்தருக்கு பயப்படுதனால் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவார்களாம். ஹல்லேலூயா. நம்ம யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற பிள்ளைங்களை பாருங்க, 82 வயசு, 92 வயசு, 102 வயசுன்னு சொல்லுவாங்க. அநேக பேரை நானும் வயதானவர்களை பார்த்துருக்கிறேன். உண்மையாவே கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்களாம் நல்ல ஆயுசு நாட்களோடு பூரண ஆயுசு உள்ளவர்களாய்த்தான் மரித்திருக்கிறார்கள். வேதத்தில் பார்க்கும் பொழுதும் எனக்கு தெரிந்து ஒரு கொஞ்சம் பேரை நான் பார்த்துருக்கிறேன். அவர்களும் பூரண வயதுள்ளவர்களாய்த்தான் மரித்திருக்கிறார்கள். இந்த இடத்துல பார்க்கும்போது ஆயுசு நாட்களை உனக்கு கர்த்தருக்கு நீங்க பயந்து வாழும்பொழுது, ஐயோ இன்னைக்கோ நாளைக்கோ எனக்கு மரணம் வந்துருமான்னு நினைக்காதீங்க. கர்த்தருக்கு நீங்க பயந்து வாழும் பொழுது பூரண ரட்சிப்பை உங்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னது போல உங்களுக்கு ஆயுசு நாட்களை தேவன்
பெருக பண்ணுவேன் என்று இந்த இடத்துல சொல்லுகிறார். கர்த்தருக்கு நம்ம பயந்து வாழ்வது, ஏன் நம்ம அற்பாயுசிலே போகணும்? கர்த்தருக்கு பயந்து உண்மையை உத்தமா வாழ்வது தேவன் நமக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். யோபுவை போல நாம் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் பூரணமா ஆயுசுகளை நம்ம வாழ்ந்து மறிக்கலாமே, எல்லாரையும் பார்த்து வாழ்த்தலாமே நம்ம பிள்ளைகள் பேர பிள்ளைகளெல்லாம். அதனால கர்த்தர் நமக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். என் பிரியமான தேவச்சனமே, வேறொரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். சங்கீதம் 112 1 முதல் 4 வரை. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளையில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயப்படுறவர்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் கொடுக்க போறேன்னு சொல்லி இந்த சங்கீதம் 112 முழுசா வாசிக்கலாம். பிரியமான தேவச்சனமே, இதுல நான் ஒரு 4 தான் எடுத்திருக்கிறேன். கர்த்தருக்கு அவருக்கு பயப்படுதல் என்ன? அவருடைய கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் கர்த்தருக்கு பயப்படுதல். அந்த கர்த்தருக்கு நம்ம பயந்து அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது என்னென்ன ஆசீர்வாதம் கொடுக்குறாருன்னு பார்ப்போமே. தொடர்ந்து நம்ம அப்படியே வாசிப்போம் 2வது வசனத்தை. அவன் சன்னதி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வாதிக்கப்படும். இப்ப கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த பிள்ளைகளுடைய வம்சம் எப்படி இருக்குன்னு சொன்னா பூமியில் பழுத்து இருக்குமா. அப்படியே பலவான அதிகமா பேர் பழுத்து இருப்பார்களாம், பலத்து அவர்கள் இருப்பார்கள் என்று இந்த இடத்துல எழுதப்பட்டு இருக்கிறது. அவ்வளவுதான் செம்மையானவர்கள். தேவனுக்கு பயந்து வாழ்கிற அத்தனை பேர் செம்மையான தேவ பிள்ளைகள். செம்மையான வம்சம் ஆசீர்வாதிக்கப்படும். அவர்கள் பார்த்தீங்கன்னா தலைமுறையா கிறிஸ்துவலா வாழ்வார்கள். அழகா இருக்கும். ஏன்னா இப்ப எடுத்துக்காட்டுறதுக்கு நம்ம யாரை சொல்லலாம்னு பார்த்தா ஆபிரகாமை சொல்லலாம். ஆபிரகாம் நீதிமானா மாத்திரம் வாழ்ந்தில்ல, உன் விசுவாசத்தை தகப்பனா மாத்திரம் வாழ்ந்தில்ல, எவ்வளவுல உண்மை உள்ளவர்கள். அவர் ஒரு ஊழியக்காரர், அவர் தீர்க்கதரிசி. இவ்வளவும் பெற்றிருந்தும் அவருடைய பிள்ளை ஈசாக்கு அழகா இருக்கு. அதுக்கப்புறம் யாக்கோப்பு, யோசேப்பு, இப்படி இவங்க 3ஆம் 4ஆம் தலைமுறை வட்ட இவருடைய வம்சங்கள் பழுத்து இருந்தது. அழகாய் கர்த்தருக்குள்ள மென்மேலும் வளர்ந்தார்கள் என்று வம்சங்கள் பெருகி இருந்தது, வம்சங்கள் ஆசீர்வாதிக்கப்பட்டது என்று. அதை போல உங்களுடைய வம்சங்கள் இப்படி வளர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்து பாருங்கள். உங்கள் வம்சங்களை கர்த்தர் ஆசீர்வாதிப்பார். தலைமுறையாக நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்று வாழ முடியும். என் பிரியமான தேவச்சனமே, வாசிப்பும் அதிலே 3வது வசனம். ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். ஆஸ்தியும், ஒரு மனுஷனுக்கு ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்குமா, நிச்சயமா தேவன் என்ன பண்ணுவார்? ஆசீர்வாதிப்பாராம், ஆஸ்தி கொடுப்பாராம். உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணுமோ அந்த ஆஸ்தி பெருகும், எல்லைகள் எல்லாம் விரிவாக்குவார். ஆண்டவர் விரிவாக்கி அவங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் கொடுத்து ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து அவன் வீட்டில் இருக்குமாங்க. இதெல்லாம் ஹல்லேலூயா, எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இந்த வார்த்தை வாசிக்கிறதுக்கு, இல்லைங்களா? ஆனால் இதெல்லாம் கிடைக்கணும்னா நம்ம கர்த்தருக்கு பயந்து வாழும் பொழுதே கர்த்தர் இவையெல்லாம் நம்மளுக்கு கூட கொடுப்பேன்றார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னது போல ஆஸ்தி வேணுமா, ஐஸ்வர்யம் வேணுமா, வேலை வேணுமா, உங்களுக்கு என்ன வேணுமோ அதையெல்லாம் தேவன் உங்களுக்கு கூட்டி கொடுப்பேன் என்று சொல்றது போலதான் இருக்கு. அவனுடைய வீட்டுல இருக்கும். பிரியமான தேவ சனமே, அவனுடைய நீதி என்றென்றைக்கும் இருக்கும். அவன் உண்மையா இருப்பான், நீதி செய்கிற மனுஷனா இருப்பான் அவன். ஏன்னா அவன் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து கர்த்தருக்குள்ள அவன் வாழ்கிறபடினால அவன் நீதி செய்கிற மனுஷனா தான் இருப்பான். நீதியை விட்டு அவன் என்ன பண்ண மாட்டான், மாறவே மாட்டான். ஒருத்தருக்கு ஒரு வாக்கு கொடுத்தானா கூட அந்த வாக்கை நம்மளால நிறைவேற்ற முடியுமான்னு யோசித்து தான் அவன் வாக்கு பிராமிஸே பண்ணுவான். நான் உங்களுக்கு இது செய்யறேன், எடுத்த உடனே வாய்க்கு வந்தபடிலாம் அவன் என்ன பண்ண மாட்டான், சொல்லவே மாட்டான். முடிஞ்ச அளவுக்கு நம்மளை யோசித்து இதை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்து, நான் உங்களுக்கு இதை செய்யறேம்மா, இதை நான் உங்களுக்கு செய்கிறேன் தம்பி, இதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் தம்பி அப்படின்னு சொல்லி அவர்கள் வாக்கு கொடுப்பார்கள். என் பிரியமான தேவச்சனமே, நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அதே வசனத்துல நம்ம கீழே வாசிப்போம். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். செம்மையானவர்களுக்கு இருளில் அவங்க பத்தி உண்மை உத்தமா வாழ்ந்துட்டு போறாங்க இல்லைங்களா, அவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். இந்த இடத்துல நம்ம யோசிச்சு பார்ப்போம், என்னப்பா இருள், நம்ம தான் செம்மையா போய்கிட்டு இருக்குமே, நம்ம தான் உண்மையா போய்கிட்டு இருக்குமே, நம்ம தான் கர்த்தருக்குள்ள பரிசுத்தமா இருக்கிறோமே, நம்ம தான் தேவனுக்கு பயந்து வாழ்கிறோமே, நமக்கு ஏன்பா இடர்கள் வருகிறது நம்ம யோசிப்போம் இல்லைங்களா? பிரியமான தேவச்சனமே, கர்த்தருக்கு பயந்து வாழும்போது இவ்வளவு ஆசீர்வாதம் கொடுப்பேன்னு சொன்னவர் நமக்கு எங்கிருந்து இருள் வரும் என்று நீங்க யோசிக்கலாம். ஆனா இந்த இருளை நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் எப்ப இரக்கமா இருப்பான், எல்லா இடத்துலயும் இரக்கமாவும் மன உருக்கமும்
நீதி உள்ளவனாக இருப்பான். இதற்காக நான் ஒரே ஒரு வேத பகுதியை நான் எடுத்திருக்கிறேன். வாசிப்போம் அந்த வேத பகுதியை. 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரம் 27வது வார்த்தையை. எசேக்கியாவுக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்து வெள்ளியும் பொன்னும் ரத்தனங்களும் கந்த வர்க்கங்களும் கேடகங்களும் வினோதமான ஆபரணங்களும் வைக்கும்படியான பொக்கிஷ சாலைகளையும் தனக்கு வந்து கொண்டிருந்த தானியமும் திராட்சரசமும் எண்ணெயும் வைக்கும்படியான பண்டக சாலைகளையும் சகல வகையுள்ள மிருக ஜீவன்களுக்கும் கொட்டாரங்களையும் மந்தைகளுக்கு தொழுவங்களையும் உண்டாக்கினான். பிரியமான தேவச்சனமே, இந்த இடத்துல எசேக்கியா மிகவும் ஐஸ்வர்யவானா இருக்கிறான். நீங்க இது படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஏன்னா எல்லாத்தையும் என்னால் சொல்ல முடியாதுன்னு கொஞ்சம் சொல்லுகிறேன். எசேக்கியா பார்க்கும்பொழுது வியாதிப்பட்டு மரிச்சு போற நிலைமையில இருந்துட்டாரு. அந்த இடத்துல ஆண்டவர் ஏசையாவை அனுப்பி என் மகன் போய் இப்படி மறிக்க போறான்னு சொல்லுங்க எல்லாம் சொல்லி முடிச்சு பேசி முடிச்ச பின்னாடி எசேக்கியா அழகா மீண்டும் நல்ல ஜீவன் பெற்று வருகிறார். வந்து கொஞ்ச நாட்கள் என்ன பண்றாங்க, இதெல்லாம் கேள்விப்பட்டதும் என்ன பண்றாங்க, ஜனங்க அநேக பேர் எசேக்கியாவை பார்க்க வரும். ஏன்னா ஒரு ராஜா இல்லையா, அவரை பார்க்க வரும்பொழுது எல்லாரும் சும்மா வர மாட்டாங்க. தன்னால என்னென்ன முடியுமோ அது என்னென்ன அவங்களால கொண்டு வருமோ பொக்கிஷங்களையும் அழகழகா கொண்டு வராங்க. அவங்களுக்கு வெள்ளி பொண்ணு ஆபரணங்கள் எல்லாம் கொண்டு வந்து அவருக்கு கொடுக்கும் பொழுது எண்ணெயும் தானியங்களையும் திராட்சை ரசங்களெல்லாம் கொண்டு வந்து அந்த காலத்துல அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது நிறைவாயிடுது அவருக்கு. பிரியமான தேவச்சனமே, இந்த இடத்துல வந்து எசேக்கியாவை ஆண்டவர் சோதிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. நாம் அதை வாசிப்போம். ஆகிலும் பாபிலோன் பிரபுக்களின் ஸ்தானாதிபதிகள் தேசத்திலே நடந்த அற்புதத்தை கேட்க அவனிடத்திற்கு அனுப்பப்பட்ட விஷயத்தில் அவன் இருதயத்தில் உண்டான எல்லாவற்றையும் அறியும்படி அவனை சோதிக்கிறதற்காக தேவன் அவனை கைவிட்டார். பார்த்தீங்களா பிரியமான தேவச்சனமே, அவனை சோதிக்கிறதுக்காக தேவன் அவனை கைவிட்டாரான். இவன் என்ன பண்றான், இவன் இடத்துல கேட்டான், வியாதி படுக்கையில் இருந்தான், நான் அவனை சொஸ்தமாக்கினேன், மனுஷன் கண்கள்ல மற்றவர்கள் கண்களெல்லாம் தயவு கிடைக்கும்படி செய்தேன், எல்லாரும் கொடுத்தாங்க, பழுத்து பெரிய ஆளாயிட்டாரு. இப்ப இவன் எப்படி இருக்கிறான், எனக்கு உண்மையா இருக்கிறானா இல்லையான்னு சோதிக்க பார்க்கிறார். என் பிரியமான தேவச்சனமே, அதே இதுதான் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கும். இந்த இடத்துல ஆண்டவரே சில நேரத்துல நம்மளை சோதிப்பார். என் பிரியமான தேவச்சனமே, நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அவரால் கொடுக்க முடியும். ஆனா நமக்கு தான் அதெல்லாம் பெரிய காரியமா இருக்கும். ஆண்டவருக்கு முன்னாடி அதெல்லாம் அற்பமான காரியம். என் பிரியமான தேவச்சனமே, இன்னைக்கு நம்ம கேட்கறதெல்லாம் ஆண்டவருக்கு லேசான காரியம் தான். என்ன நம்ம கேட்கிறோமோ அது எல்லாமே ஆண்டவருக்கு முன்னாடி அது லேசான காரியம். ஆனா நமக்கு அது பெரிய காரியம். அதற்காக நம்ம பல நாள் உபவாசம் போட்டு ஜெபிச்சு அப்பா கிட்ட கேட்டுக்கொண்டு இருப்போம். ஆனால் அவர் சொல்லுகிறார், இதெல்லாம் எனக்கு லேசான காரியம். ஆனால் நம்ம விசுவாசத்துல வைராகியம் கொண்டு தேவனை நோக்கி பார்க்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் அவருக்கு முன்னாடி பிரியமான காரியம், பிரீத்தியான காரியம், அழகான காரியமா இருக்கேன். பிரியமான தேவச்சனமே, அதைத்தான் தேவன் விரும்புகிறார். நம்ம இன்னைக்கு கேட்கறதெல்லாம் அவருக்கு அற்பமான காரியம், நான் கொடுப்பேம்மா, இதெல்லாம் எனக்கு லேசான காரியம் என்று தேவன் சொல்லுகிறார். ஆனா இந்த எசேக்கியேல் பாருங்க, இவ்வளவு கொடுத்து இவ்வளவு இது பண்ணியும் அவருடைய இருதயம் எப்படி இருந்தது, என்ன பண்ணுது, அவர் உண்மையா இருக்கிறாரா இல்லையான்னு தேவனே அவரை சோதித்து பார்க்கிறார். பிரியமான தேவஜனமே, சோதிக்கும் பொழுது அவர் என்ன பண்றாரு, விழுந்து போகிறார் என்று இந்த இடத்துல வேறொரு வேத பகுதியில் நீங்க வாசிக்கும் போது அதை புரிந்து கொள்ள முடியும். என் பிரியமான தேவஜனமே, சங்கீதம் 112 4வது வசனம் வாசிச்சு இல்லைங்களா, அப்ப என்ன எழுதப்பட்டிருக்கிறது, செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும் என்று நம்ம வாசிச்சோம். அது போலத்தான் இந்த இருளு ஆண்டவரே நமக்கு சில நேரத்துல நம்ம வாழ்க்கையில இருளை போடுவார். என் பிரியமான தேவச்சனமே, நமக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன கற்களை போடுவார். என் பிள்ளைகள் விழுகிறார்களா, இல்லை அதை தாண்டி போகிறார்களா, இல்லை நம்ம இடத்துல பலனை கேட்கிறார்களா, இல்லை இந்த நேரத்துல நம்ம இடத்துல காத்திருக்கிறார்களா என்று சொல்லி தேவன் நம்மை சோதிக்கிறவரா இருக்க. ஏன் அவர் பொன்னாய் நம்மளை புடமிடுகிற தேவன். சும்மா பரலோக ராஜ்யத்துக்கு போய் முடியாது. என் பிரியமான தேவச்சனமே, கொஞ்சம் கொஞ்சமாய் நம்மளை சரி செய்வார். நமக்கு என்ன தேவையோ அதை தருவார். அடுத்ததுல கொஞ்சம் உபதிரப்படுத்தி பார்ப்பார், சோதித்து பார்ப்பார், கைவிட்டு பார்ப்பார். நம்ம சின்ன பிள்ளைங்க நடக்கும் பொழுது நம்ம என்ன செய்வோம், கொஞ்சம் கைவிட்டு அவங்க நடக்கிறாங்களா இல்லையா, நம்ம ட்ரைனிங் கொடுப்போம் இல்லையா நம்ம பிள்ளைகளுக்கு. அது போலத்தான் அதே போல நம்ம கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைங்களுக்கு சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுக்கும் போது என்ன பண்ணுவோம், சைக்கிள் ஓட்டும் போது நீ ஓட்டுமா, நான் பிடிச்சுக்கிறேன், பின்னாடி நான் பிடிச்சுக்கிறேன் நம்ம அம்மாங்க பிள்ளைங்களுக்கு சொல்லுவோம். ஆனா அதை நம்பி என்ன பண்ணுவாங்க, பிள்ளைங்க கொஞ்சம் வேகமா போய் விழுந்து கூட எழுந்து வருவாங்க. ஏன்னா பிள்ளைங்க ஓட்ட கத்துக்கணும் இல்லைங்களா, அதற்காக. அது போலத்தான் என் பிரியமான தேவச்சனமே, நம்மையும்
தேவன் சில நேரத்துல சோதிப்பார், சில நேரத்துல கைவிட்டு பார்ப்பார். ஆனாலும் எல்லாருக்குமே இந்த உபோதரம் வராது என் பிரியமான தேவச்சனமே. அவரை நோக்கி பார்த்து, அவர் யாரை தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறாரோ, யாரை முன்குறித்து வைத்திருக்கிறாரோ அவர்களை மாத்திரம்தான் புடமிடுவார். வேதத்துல எவ்வளோ பேர் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனா ஆபிரகாமுக்கு, இந்த யோபுக்கு, மோசே, எரேமியா, இவங்க எசேக்கியேல பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான் கண்ணில் தண்ணியா வந்துடும். மனுஷன் எவ்வளவு பாடுபட்டிருக்காரு தெரியுமா? அவர் ஒரு பாவமும் செய்யாத தேவனுக்கு பயந்து வாழ்ந்த மனுஷன். எல்லாருக்கும் இந்த உபோதரம் கிடைக்காது. தேவன் சில பேரை தெரிந்து வைத்திருப்பார். அவர்களுக்கு மாத்திரம் உபோதரம் படுத்தி அவர்கள் நல்லா புடமிட்டு 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 பொன்னாய் அவளை விளங்க செய்வார். ஹல்லேலூயா. அவளுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து மேன்மைப்படுத்தி வைப்பார். என் பிரியமான தேவச்சனமே, நம்ம நல்லா தானே போயிட்டு இருக்கிறோம், நம்ம உண்மையா தானே போயிட்டு இருக்கோம். நமக்கு இப்படி நடந்துடுச்சு, முறுமுறுக்காதீங்க, தூசிச்சிடாதீங்க, தயவு செய்து வாக்குவாதம் பண்ணிடாதீங்க, கீழ்ப்படிங்க. ஆண்டவர் ஏதோ என் மேல நம்பிக்கை வச்சு இதை கொடுத்திருக்கிறாரு, இந்த பாடு எனக்கு வந்திருக்குன்னு சொன்னா ஆண்டவர் என்னை நம்புகிறார் என்று சொல்லுங்கள். என் பிரியமான தேவச்சனமே, தேவனே என்னை நேசிக்கிறபடினால் இந்த உபோதரத்தை கொடுத்திருக்கிறார், நான் அழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்று சொல்லி நீங்க இப்படி சொல்லி பாருங்களேன். உங்கள் அழுகை தேவன் களிப்பான நீரூற்றாய் மாற்றி விடுவார். என் பிரியமான தேவச்சனமே, அவரால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. நம்ம கேட்கறதெல்லாம் அவருக்கு முன்னாடி லேசான காரியம். பிரியமான தேவச்சனமே, தூக்கி அழக்க கொடுத்துட முடியும். ஆனாலும் நம்ம சில நேரத்தில் சோதிப்பார். நம்ம என்ன செய்யணும், எப்படி செய்யணும், நம்ம எப்படி இருக்கணும், என்ன ஆடை போடணும், என்ன சாப்பாடு சாப்பிடணும், எல்லாமே தேவன் திட்டம் வைத்து நம்மளை அழகாய் நடத்துவார். என் பிரியமான தேவச்சனமே, வாசிப்போம் சங்கீதம் 115:13. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியவர்களுக்கு மட்டும்தான் இந்த உபதிரமா, இந்த பாடுகளா, இந்த கஷ்டங்களா எங்க சிறு பிள்ளைகளாகிய எங்களுக்கு இல்லையா நினைக்கலாம். வாலிப பெண் பிள்ளைகளே, வாலிப ஆண் பிள்ளைகளே, உங்களுக்கும் சொல்லுகிறேன், நீங்க கர்த்தருக்கு பயந்து வாழுங்க. படிக்கிற இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு ஆண் பிள்ளைகள் மித்தமாவோ, ஒருவேளை பெண் பிள்ளைகள் மித்தமாவோ, இல்லை மற்றவர்கள் மித்தமா உங்களுக்கு பாடுகள் வரலாம், இடர்கள் வரலாம். ஆனா அந்த நேரத்துல நீங்க மனுஷனுடைய ஆலோசனையை தேடாம கர்த்தருடைய ஆலோசனையை தேடுங்க. கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனைக்கார தேவன் அனுப்பி வைப்பார். நீங்க எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எப்படி போக வேண்டும் என்று சொல்லி தேவன் உங்களுக்கு அந்த இடத்துல பாதுகாப்பையும் கேடகமாய் இருந்து உங்களை நடத்துவார். என் பிரியமான தேவச்சனமே, வாலிப பிள்ளைகளே, பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வாதிப்பேன்னு சொல்கிறார். கர்த்தருக்கு பயப்படும் பொழுது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதமே பெரிய ஆசீர்வாதம். வேலைக்கு போய் நீங்க நின்னீங்கன்னா கூட அந்த இடத்துல அந்த மனுஷன் கண்களை உங்களுக்கு தேவன் தயவு கிடைக்கும்படி செய்வார். காலேஜுக்கு போய் நிக்கிறீங்களா, ஒருவேளை எக்ஸாம் எழுதுறீங்களா, அந்த இடத்துல கூட கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார். என்னப்பா, எனக்கு ஒரு பார்டர் மார்க்ல தான்ப்பா நான் பாஸ் ஆனேன், ஒரு மார்க் கூட எனக்கு எக்ஸ்ட்ராவே வரல, நான் கரெக்டான இடத்துல பாஸ் ஆயிருக்குன்னு சொன்னா ஆண்டவர் திட்டங்க. நீங்க படிச்சுதான் பாஸ் ஆகி ஒரு வேலைக்கு போகணும்னு கிடையாது. உங்களுக்கு தேவையான வேலையை அவர் ஆயத்தப்படுத்தி வச்சிருப்பார். சரியான வேலையை உங்களுக்கு கொடுப்பார். இதை விட ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த ஞானம் உங்களை எல்லா இடத்துலையும் உயர்த்தி வைக்கும். என் பிரியமான தேவச்சனமே, வேலை செய்கிற ஸ்தலத்துல கூட நீங்க வேதத்தை தினமும் வாசிச்சு அந்த வேலை ஸ்தலத்துக்கு நீங்க போகும்பொழுது கர்த்தரால் உங்களை உயர்த்த முடியும். நீங்க ஒருவேளை குடும்பத்தை நடத்துகிற பெண்களா இருந்தால் இந்த வேதத்தை வாசித்து நம்ம எப்படி புத்தியுள்ள புருஷனா இருக்கணும், நம்ம மாமனார் மாமியாருக்கு நம்ம எப்படி பயந்து வாழணும், கணவனுக்கு எப்படி பயந்து வாழணும், மனைவிக்கு எப்படி பயந்து வாழணும், பிள்ளைகளுக்கு எப்படி அவளை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி கூட உங்களுக்கு ஞானத்தை கர்த்தர் கொடுப்பார். என் பிரியமான தேவச்சனமே, அப்ப நீங்க நீதிமொழிகள் சொல்லப்பட்டது போல குணசாலியான ஸ்திரியா இருப்பீர்கள், ஒரு புத்தியுள்ள ஸ்திரியா இருப்பீர்கள், நீங்க விலையுயர்ந்த முத்தா இருப்பீர்கள். என் பிரியமான தேவச்சனமே, எல்லா ஜனங்களுக்கும் எழுதப்பட்ட வார்த்தை தான் இந்த வேத புத்தகம். அதனால யாராருக்கு என்னென்ன வேணுமோ இந்த பொக்கிஷத்திலிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு பயந்து வாழும் பொழுது உங்களுக்கு கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார், வர்த்திக பண்ணுவார், உங்களை நடத்துவார், எடுத்து உயர்த்துவார் என்று வேதம் அழகாய் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற உங்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லி நான் முடிக்கிறேன். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். அப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் சுவாமி. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நசரனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினால கர்த்தாவே எங்களுக்கு உமக்கு பயப்படுகிற பயத்தை கொடுங்கப்பா. உமக்கு பயந்தா போதும், எல்லாவற்றையும் நீங்க கொடுப்பீங்க ராஜா. எங்களை சோதிக்கும் பொழுது கூட கர்த்தாவே நாங்கள் பொன்னாய் விளங்குவோம் அப்பா. ஆண்டவராகிய இயேசுவே, உம்முடைய வல்லமையுள்ள கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. பிள்ளைகள் இந்த வார்த்தையின்படி ஒழித்து வாழ கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரப்பா. மேன்மைப்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய ஞானத்தினாலும் உம்முடைய ஐஸ்வர்யத்தினாலும்
கிருபையினாலும் அப்பா ஆஸ்தியினாலும் உம்முடைய வல்லமையினாலும் உம்முடைய பலத்தினாலும் பிள்ளைகளை நிரப்பி நடத்துவீராக. உமக்கு பயந்து வாழ்கிற பிள்ளைகள் கர்த்தாவே இந்த சமுதாயத்துல உயர்ந்திருக்கட்டும் ஆண்டவரே. அதின் மித்தம் உம்முடைய நாம மகிமைப்படட்டும் ராஜா. உம்முடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்துங்க, ஆசீர்வாதிங்க. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம்.